வணக்கம். 31/3/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியம் அரவணைப்பு கிடைக்கும். தெய்வீக அருள் கடாட்சமும் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் எடுத்த காரியத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். புதிய முயற்சிகள், நிலம், வீடு சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கும் முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாளில் ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சற்று பொறுமை வேண்டும். ரோகிணி நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறு எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். மிருக சீரிசம் செய்யும் வேலையில் கவனத்தோடு இருந்தால் அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்தில் வெற்றி. நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் செய்யும் வேலை எதுவானாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், சிக்கல்கள் உருவாகும் என்பதனால் கவனம் அவசியம் தேவை. மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷபராசியில் வரக்கூடிய செய்யும் வேளையில் கவனத்தோடு இருங்கள். மதியத்துக்கு பிறகு சர்வ எண்ணங்களும் ஈடேறும். திருவாதிரை சர்வ எண்ணங்களும் ஈடேறும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருங்கள். புனர்பூசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம், மன சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து வகையிலும் நன்மைகள் வர பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரியும் போதும் மிகவும் கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். பூசம் மதியம் 3 மணி வரை நினைத்து நிறைவேறிய எண்ணங்கள் ஈடேறும். மதியத்துக்கு பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தான் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், பேர பிள்ளைகளாக இருந்தாலும், வயதில் மூத்தவர்கள், வேலை செய்பவர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வெளிவட்டாரத்திலும் கவனத்தோடு இருந்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் தவிர்க்கப்படும். நன்மைகள் வந்து சேரும். ஆயில்யம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு தேவை. மதியம் 3 மணி வரை உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் படிப்பது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பயணம் செய்யும் போதும் கவனம் வேண்டும். மாலை நேரத்துக்கு பிறகு மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும்.